அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. கன்னிராசிக்காரர்கள் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் 2025 என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே ஒட்டுமொத்தமாக ஆட்டத்தை கலைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 2025 அமைகிறதுங்க. ஏனென்றால் 9 கிரக நிலைகளுமே பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த வருடம் துவங்கி முதல் 3 மாதத்திற்கு பிறகு பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுகிறது. அப்படியான மாறுதல்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று போதாத காலமாக இந்த 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதி அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கிவிடும். எனவே கவனம் அதிகமாக தேவை. முழு மனதுடன் யாரையும் நம்பிவிடாதீர்கள். அவர்களால் ஏமாற்றத்தை சந்திப்பீர்களே தவிர நல்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அமைதியும் கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உருவாகாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைந்த நன்மைகளை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய திறமைக்கு வாய்ப்பு எது கிடைக்கிறதோ அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பல சிக்கல்களை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9லிருந்து மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க மே மாதத்தில். இது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். முற்பகுதியில் குருவின் அமைப்பு சற்று நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் 9லிருந்து 10ஆம் இடத்திற்கு குரு செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக பெற்றுத்தராது. அதேபோன்று அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6லிருந்து கண்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு சனி செல்கிறாருங்க. கண்டச்சனியாக சனி அமர்வது சாதகமற்ற அமைப்பு தான் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு. நவகிரகங்களும் வலிமையான அமைப்பில் இருந்த வலிமை வாய்ந்த 2 கிரகநிலைகளும் மிகவும் சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் அதிக கவனம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மைங்க. இவர் நமக்கு நல்லது செய்வார், அவர் நமக்கு நல்லது செய்வார் என்று ஒருபோதும் வெகுளியாக இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவரவர் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அவரவர் தேவை முடிந்ததற்கு பிறகு உங்களை கருவப்பிள்ளை போன்று தூக்கி போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் 2025இல் அதிகமாக உள்ளது என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதிலும் குரு பகவான் ஒருவர் சற்று சாதகமாக முற்பகுதியில் இருக்கிறார். பிற்பகுதியில் சாதகமற்ற அமைப்பிற்கு சென்றாலும் அவர் 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்ப்பதால் சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படாமல் கட்டுக்குள் இருக்கும். சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் 6ல் ராகு சஞ்சரிக்க போகிறார். அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் என்றால் அது ராகு மட்டும்தான். ஏனென்றால் ராகு ஒருவர் மட்டும்தான் இந்த 2025இல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு சாதகமாக வலம் வருவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே ராகுவால் மட்டும்தான் கிடைக்கிறது. மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே பெரும்பாலும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகின்றன. அதிலும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. கேதுவின் அமைப்பும் பல்வேறு வகையில எதிர்பாராத ஏமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் விரய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான சூழலும் உண்டுங்க. நீங்கள் எவ்வளவுதான் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் கூட பல வகையில உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய
சேமிப்புகள் கரையும். எதிர்பார்ப்பதை விட அதிக விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுவதற்கு காரணம் நிச்சயம் கேதுதான். எனவே இந்த வேளையில் அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அது மட்டுமல்லாது மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்காக ஆன்மீக சுற்றுலா செல்லுங்கள். அப்படியெல்லாம் செல்லும் போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருடத்தின் துவக்கமே செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவிற்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று விரயம் வருகிறார், ஜென்மம் வருகிறார், தனஸ்தானம் வருகிறார். எனவே வருடத்தில் பாதிக்கு மேல் செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவில் நன்மையை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் பிற்பகுதியில் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சாதகமற்று சஞ்சரிக்கும் போது செவ்வாயால் சில எதிர்பாராத நன்மைகள் சிறப்பாக கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக ராகுவுடன் இணைந்து ஆறை வலுப்படுத்தும் போது இந்த வருடத்தின் இறுதியில் எதிர்பாராத சில மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கலாம். எனவே இந்த வருடத்தில் புதிதாக முதலீடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக முறையாக ஆவணங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும். ஆவணங்கள் சரியில்லாமல் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே இந்த வேளையில் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. மாறி மாறி 12 இடங்களிலும் சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நன்மை கிடைப்பது போல் தோற்றம் ஏற்படும். ஆனால் எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். அதிலும் குறிப்பாக கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சூழல் உண்டுங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அரசியலிலும் எதிர்பாராத சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறாருங்க. சந்திரன் கிட்டத்தட்ட பல அதிரடியான மாற்றங்களை ஒவ்வொரு நாட்களிலுமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் நன்மைகளை விட அதிக சிரமங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது என்பதை சந்திரனின் அமைப்பும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பெண்மணிகள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயம் அமைய போகிறதுங்க. சற்று கவனக்குறைவு இருந்தாலும் உங்களை ஏமாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதீதமாக இருக்கிறது. எனவே பெண்மணிகள் அதிக விழிப்புணர்வுடன், குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்மணிகள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வருடத்தில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் குறைவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.